வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாறன் வந்துட்டு கண்மணி கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. கண்மணியும் நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாறன் வந்துட்டு சரி, அப்பா இருந்தால் என்ன பண்ணுவாரோ அதை தான் நானும் இங்கே பண்ணுறேன். அப்பா இப்படிலாம் கடை ஆளுங்கக்கிட்ட எப்பவுமே நடந்துக்கிட்டதே கிடையாது. நாம் அப்பாவை வர வைக்கலாம், அவர் வந்து ஏதாவது சொல்லட்டும் அப்படின்னு சொன்னதுமே ராகவன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீராவும் நானும் வந்து மாமாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராகவன் என்ன சொல்கிறாருன்னா கண்மணி கிட்ட வந்து பேசுகிறாரு. இங்கே பாரு கண்மணி, அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் உன்னை தான் தப்பாக நினைப்பாரு. உண்மையில அப்பா வந்து ரொம்ப மரியாதை வச்சுருக்காரு, அந்த மரியாதையை நீ காப்பாற்றிக்கோ. நான் சொல்கிறத செய், எனக்காக தயவு செஞ்சு நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறமா கண்மணி வந்து அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த மன்னிப்பு கேட்டது வந்து கண்மணிக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுது. நம்மளை இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானே, இவனை ஏதாவது பண்ணணும், இந்த கடை விட்டே வந்து துரத்தணும் அப்படின்னு கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ராகவன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ராகவன் வந்து கண்மணி கிட்ட சாரி கண்மணி, என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் என்ன இந்த கடையோட முதலாளியா என்ன? நீங்களும் இந்த கடையில் வேலை செய்கிறவங்க தானே. என்னோட லிமிட் என்னன்னு தெரியாமல் நானே வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டேன். ஏன் தப்பு தான். உங்கள் தம்பி சொல்கிறத எல்லாரும் கேட்குறாங்க பார்த்தீங்களா, நீங்கள்லாம் என்ன ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராகவன் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் கண்மணி வந்து அப்படியே ராகவனை கோவத்தை தூண்டி விடுற மாதிரி வந்து கண்மணி வந்து பேசுகிறாங்க. இனிமேல் நான் என்னோட லிமிட்டில் இருந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு வந்து பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் வந்து வீராவுக்கு ஒரு போஸ்ட் வந்து வருது. அதை வள்ளி வாங்கி வச்சுருந்து வீரா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. வீரா அது என்னன்னு கேட்க வீரா வந்து ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ மாறன் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஐயோ இவ இதை பார்த்தா என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாளோ தெரியல அப்படின்னு போயிட்டு ஓரமாக மறைஞ்சு நின்று வந்து வீரா என்னதான் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க. வீரா அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே வந்துட்டு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. மாறனை வந்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாறனை வந்து கூப்பிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நீ யாரை கேட்டு இதெல்லாம் பண்ண? ஏற்கனவே நீ MBA அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தப்பவே நான் உன் மூஞ்சில் தூக்கி வீசினல்ல, எதுக்காக இதெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு கேட்க, இங்கே பாரு வீரா, நீ படிக்கணும், நீ MBA படிக்கணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் எதுலேயுமே சைன் பண்ணலையே, அப்புறம் எப்படி எனக்கு ஹால் டிக்கெட் வந்துச்சு அப்படின்னு கேட்க, அப்போ வீரா வந்துட்டு அது என்ன, அப்போ மாறன் வந்துட்டு சொல்கிறாரு, அது என்ன பெரிய கஷ்டமா? நானே அந்த சைனை 2 முறை ட்ரை பண்ணி பார்த்தேன், 3வது முறை போட்டுட்டேன், யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. நீ கண்டிப்பாக இந்த எக்ஸாமை போய் எழுதணும், நீ எழுது, வேறு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல வீரா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வேணான்னு சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப ஏன் இப்படியே பண்ணிகிட்ருக்க, நான் உன்னை சகிச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படி இப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுறது வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து கேட்குது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு ராமச்சந்திரனுக்கு ரூமில் இருக்கும்போதே வந்து தெரிஞ்சிடுது. சத்தத்தை கேட்டு அவங்க பேசுறதுலாம் வந்து கேட்டுட்டு இருப்பாரு. ரொம்ப கோவமாக பேசிட்டு மாறன் வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க வீரவை. அப்போ வீரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்டை வந்து தூக்கி வீசிட்டு நான் போகிறேன், இனிமேல் நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஏய் இதுக்காக ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வீரை வந்துட்டு இல்லை இனிமேல் என்னாலலாம் இதெல்லாம் வந்து சகிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹால் டிக்கெட்டை தூக்கி போட்டுட்டு வீரா ரொம்ப வேகமாக வந்து போகிறாங்க. மாறனுக்கும் கோவம் வந்துடும். போ, எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக நின்றுட்டுருக்கேன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராமச்சந்திரன் உடனே வந்து வீரா அங்கேருந்து வெளியில் வரதை பார்த்துட்டு சட்டையை போட்டுக்கிட்டு ரொம்ப வேகமாக வந்து ராமச்சந்திரன் பின்னாடியே வராங்க. பின்னாடியே வந்து டிரைவரை எழுப்பி வண்டி எடுக்க சொல்லி வீராவை நிற்க சொல்கிறாங்க. அப்போ வீரா வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு வீரா சொல்ல ராமச்சந்திரன் வந்துட்டு நீ இருமா, நீ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து வீராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ரூமில் வந்து மாறன் ரொம்ப டென்ஷனாக இருக்க வள்ளி நேராக வந்து டேய் என்னடா ஆச்சு, வீரா எங்கடா போகிறா அப்படின்னு கேட்க, போட்டோம் இந்த நேரத்தில் எங்கே போவா, அவங்க வீட்டுக்கு தான் போவா, எங்கேயாவது போட்டோம் அப்படின்னு சொல்ல, என்னடா இது, ஏன்டா இப்படி பண்ணுற, நீ தானடா அவளை பொறுப்பாக பார்த்துக்கணும், அவளை வலுக்கட்டாயமாக தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னை நம்பி தாண்டா இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, இப்போ எங்கேயாவது போட்டோன்னு சொல்கிற, இதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்ல மாறன் வந்து ரொம்ப கோவமா இருப்பாரு. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.